விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. என்னது இது? ஐயோ தொடாதடா, இரு வரேன். கவர்ல என்ன இருக்கு? அவசரப்படாத. என்னது இது? ஹாப்பி பர்த்டே வினோத். உன்னை தோழி என்பதா என் பாதி என்பதா, இதை காதல் என்பதா என் தேடல் என்பதா, ஒரு மேகம் போலவே மனம் மிதந்து போகுதே மழை நின்ற போது. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இத பாத்தியா, பர்த்டே கேண்டில். இதுக்கு முன்னாடி நின்னு நீ எதை விஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா நடக்கும். தொட்டு போகும் பெண்கள் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ, ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் சொல்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனமெங்கும் மயங்கிற பொழுது வார்த்தையா இது மௌனமா, வானவில் வெறும் சாயமா, கண்ணமா மனம் சின்னமா, தேடி தேடி தொலைந்திடும் பொழுது தொட்டு தொட்டு போகும் பெண்கள் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் சூழல் வெள்ளமாக மாறாதோ. திவ்யாவை காதலிக்க ஆரம்பிச்சேன். இந்த கனவு நிலைக்குமா, தினம் காண கிடைக்குமா, உன் உறவு வந்ததால் புது உலகம் பிறக்குமா, தோல்வி உந்தன் கரங்கள் தீர தேவனாகி போனேனே, தேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடி பார்த்தேனே, நட்டு கடவி என்று பார்க்கையிலே பாத சுவடு ஒன்று தெரிகிறதே, வானம் ஒன்றுதான் பூமி ஒன்றுதான், வாழ்ந்து பார்த்து வீழ்ந்திடலாமே. ஓடுதே மண்ணும் ஓடுதே, கண்கள் சிவந்து தலை சுற்றியதே, இதயம் வலிக்குதே, இரவு கொதிக்குதே, இது ஒரு சுகம் என்று புரிகிறதே, நேற்று பார்த்து நிலவாய் என்று நெஞ்சம் என்னை கேட்கிறதே, கூட்டி வைத்த உணர்வுகள் மேலே புதிய சிறகு முளைக்கிறதே, இது என்ன உலகம் என்று தெரியவில்லை, விதிகள் வரைமுறைகள் புரியவில்லை, இதய தேசத்தில் இறங்கி போகையில் இன்பம் சொன்பம் எதுவும் இல்லை. தொட்டு தொட்டு போகும் பெண்கள் தேகமெங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ, ஒரு வெட்கம் என்னை இது தீண்டியதே, அவள் பார்க்கும் பார்வைதான் சொல்கிறதே, போகும் பாதைதான் தெரிகிறதே, மனமெங்கும் மயங்கிற பொழுது வார்த்தையா இது மௌனமா, வானவில் வெறும் சாயமா, கண்ணமா மனம்
வர்ஷா குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அண்ட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது மைண்ட் ப்ளோயிங் அண்ட் த வே த சாங் கொரியோகிராஃப்ட் ஆகட்டும், நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணதாகட்டும், பெர்ஃபார்மன்ஸை தாண்டி அந்த பையனோட சேர்ந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களோட எமோஷன்ஸ் ஆகட்டும் வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ஷுட் கிவ் a big round of applause. And kudos to that kid also. பாபி பெட்டு அவங்களோட கண்டெம்பரரி பெர்ஃபார்மன்ஸ் பெட்டுக்கு வாங்க மாஸ்டர். அவங்களோட கண்டெம்பரரி பெர்ஃபார்மன்ஸ் பெட்டுக்கு வாங்க. மாஸ்டர் நான் வெஜ் மாஸ்டர், நான் வெஜிடேரியன் மாஸ்டர். கண்டெம்பரரி வெஜிடேரியன் தான் மாஸ்டர். நைட்டு தான் கிளம்புறேன் நான். வர்ஷா really nice, beautiful. Thank you master. Especially பண்ண சில ஃப்ளோரிங்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை. Thank you master. டே பை டே நம்மளோட எல்லா பெர்ஃபார்மன்ஸ்லையும் நான் உன்னை நோட் பண்ணி பார்க்குறது there's lot of improvement. நான் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கும் there's a huge difference. இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ப்னஸ் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணணும். சம்டைம்ஸ் மூமெண்ட்டில் ஃபினிஷிங் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அண்ட் இந்த ஆக்டரோட எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண நானே உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்து வியந்து போகிறேன். நான் ஆஹா இவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காலே இவன்ட். ஸோ கீப் இட் அப், கீப் த குட் ஒர்க் கோயிங். Thank you master. தருண் மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். வர்ஷா மாஸ்டர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஜோஷ் அதெல்லாம் நல்லா இருந்தது. எனக்கும் அவனோட எக்ஸ்பிரஷன், அதாவது நீ பாடலைன்னா கூட உன் பக்கத்தில் இருக்கிற பையன் பாடினா அது உனக்கோசரம் தானே பாடுறான். அந்த உனக்கோசரம் பாடுறப்போ அவன் என்ன பாடுறான், அதுக்கு என்ன ரியாக்ஷன், அது இம்பார்ட்டண்ட். ஸோ டேக் கேர். உனக்கு லிப் மூமெண்ட் இல்லைன்னா கூட நீ ரியாக்ட் பண்ண அந்த வேர்ட்ஸ்க்கு. கேளு மாஸ்டர்கிட்ட என்ன பாடுறாரு, அவர் எதுக்கோசரம் பாடுறாரு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும். ஓகே, டேக் கேர். குட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தருண் மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர். ஆக்கலா ஷூட்